Hello students, நான் பாசித் OT மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ராஜரட்டி யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்கா. இன்னைக்கு நாங்கள் எங்களோட வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் FWC ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் 2027 ஃபர்ஸ்ட் செகண்ட் டைம் கொஷின் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். ரைட், இப்போ நாங்கள் 11th கொஷினுக்கு மூவ் ஆகிறோம். இப்போ நீங்கள் 11th கொஸ்டினை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன தரப்பட்டிருக்குது? ஒரு உடல் தனது முழு இயக்கத்தின் முதல் அரைவாசி தூரத்தை v1 வேகத்துடனும் மிகுதி அரைவாசி தூரத்தை v2 வேகத்துடனும் பயணிக்கிறதெனில் சராசரி வேகத்தை சரியாக வைக்கொடுப்பது. உங்களுக்கு தெரியும், ஒரு பொருள் தரப்பட்டிருக்குது. ஒரு உதாரணத்துக்கு அந்த பொருள் ஏலேந்து பியை நோக்கி போகுதுன்னு எடுங்களேன். ஒரு பொருள் ஏலேந்து பியை நோக்கி போகுது. அந்த பொருள் பயணிக்கிற மொத்த தூரத்துல முதல் அரைவாசி தூரத்தை v1 வேகத்துடனும் அடுத்த அரைவாசி தூரத்தை என்ன செய்தாம் v2 வேகத்துடனும் பயணிக்குதாம். ஸோ ரெண்டு தூரங்கள் எப்படி இருக்கும்? சமன் இருக்கும். அதை நான் இந்த இடத்துல எக்ஸ் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி என்னது? என்னன்னு கேட்டா சராசரி வேகம் தான் கேள்வி. ஸோ சராசரி வேகம்னா என்னது? அடைந்த மொத்த இடப்பெயர்ச்சியின் கீழ் அதுக்கடுத்த மொத்த நேரமாக காணப்படும். ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல அடைந்த மொத்த இடப்பெயர்ச்சி என்ன வரப்போகுது? உங்களுக்கு தெரியும், அவரு எக்ஸ்னு சொல்றி சரியா சமனான அரைவாசி தூரங்களை கடந்திருக்கிறாரு. ஸோ மொத்த தூரம் என்ன வரப்போகுது? மொத்த இடப்பெயர்ச்சி 2x வரப்போகுது. ஸோ 2x கீழ் இப்போ உங்களுக்கு அந்த மொத்த இயக்கத்துக்கான நேரம் தெரியணும். நேரம் நேரடியாக தந்திக்கிறா இல்ல, பட் உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த குறித்த இடப்பெயர்ச்சி அடைய இருக்கிற வேகங்கள் தரப்பட்டிக்குதா இல்லையா? தரப்பட்டிக்குது. ஸோ நீங்க முதலாவது அரைவாசி தூரத்தை கடக்க எடுக்கிற நேரம் t1 சொல்லியும் ரெண்டாவது அரைவாசி தூரத்தை கடக்க எடுக்கிற நேரம் t2 சொல்லியும் எடுத்தீங்கன்னு சொன்னா ஸோ 2x கீழ் t1 பிளஸ் t2 வரப்போகுது. எங்களுக்கு t1 பிளஸ் t2 கண்டுபிடிக்க இல்லாதா? கண்டுபிடிக்கலாம். எப்படி? t1 சொல்றது என்ன வரப்போகுது? உங்களுக்கு தெரியும், வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். ஆகவே நேரம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் வேகம் வரும். ஸோ t1 சமன் என்னது? x கீழ் v1 பிளஸ் t2 சொல்றது x கீழ் v2. ஸோ 2x கீழ் என்ன செய்ய போறாங்க? இப்ப v1 v2க்கு போகும்போது v1 into v2 வரப்போகுது. ஸோ v2x பிளஸ் v1x. ஸோ என்ன செய்ய போகுது? இப்ப 2x v1 v2 கீழ் v2 பிளஸ் v1 முழுவதின் x. ஸோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இருக்கிற எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகணும். உங்களுக்கு என்ன வரப்போகுது? 2 v1 v2 கீழ் v1 பிளஸ் v2 சொல்லி வரப்போகுது. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். எத்தனாவது ஆன்சர் அது? ரைட், தேர்ட் ஒன். ஓகேயா? ஏதாச்சும் டவுட் இருக்குதா? ரைட், இப்ப நாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் ஆகும். இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா, நேர்கோட்டில் இயங்கும் பொருள் ஒன்றின் ஏகபரிமாண உந்தம் நேரத்துடன் மாறலுக்கான வரைவினை கருதுக. ஸோ உங்களுக்கு கிராஃபை கன்சிடர் பண்ண சொல்லிக்கிறாங்க. அந்த கிராஃப் எப்படி வரையப்பட்டிக்குதா? அந்த கிராஃப் வரையப்பட்டிக்குது நேரத்துடன் ஏகபரிமாண உந்தத்தின் மாறலுக்கான வரைவு. இதுதான தரப்பட்டிக்குது. ஸோ வரைவின் படித்திறனினாலும் வரைவின் நேர அச்சாலும் அடைக்கப்பட்ட பரப்பினாலும். ஸோ இது ஒரு நீங்க உதாரணத்துக்கு ஒரு கிராஃப் இதுல கன்சிடர் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த வரைவிட படித்திறன் யார தரும்னு கேட்டிக்குது. அதே மாதிரி வரைவு நேர அச்சோட அமைக்கிற இந்த பரப்பு யார தரும்னு சொல்லி கேட்டிக்குது. இதுதான கேள்வி. ஸோ இப்படி கேள்விகள் வந்தா முதலாவது உங்களுக்கு படித்திறன் எப்படி காண்றது? உங்களுக்கு தெரியும், படித்திறன் சொல்றது y-அச்சு ஆள்கூறு வித்தியாசத்தின் கீழ் x-அச்சு ஆள்கூறு வித்தியாசம். இந்த இடத்துல y-அச்சு ஆள்கூறு வித்தியாசமாக யார் தரப்பட்டிக்குது? உங்களுக்கு நேரத்துடனான உந்தத்தின் மாறல தான் கேட்டிக்குது. ஸோ உந்தம் நேரத்தோட மாறுது. ஸோ உந்தம் தான் என்ன செய்ய போகுது? y-அச்சுல வரப்போகுது. நேரம் தான் என்ன வரப்போகுது? x-அச்சுல வரப்போகுது. ஸோ உந்த மாற்றத்தின் கீழ் வேகம். ஓகேயா? சோ என்ன செய்ய போகுது இந்த இடத்துல? சோ m அப்படியே வச்சுட்டு வேக மாற்றத்தின் கீழ் நேரம் அதை எங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்துவோம். சோ எங்களுக்கு வேக மாற்றத்தின் கீழ் நேரம்னு சொல்ற யாரு? ஆர்முடுகள். விளங்கிச்சா? ஆர்முடுகளோ அமர்முடுகள். சோ m into a சொல்றது யாரு? விசை. சோ உங்களுக்கு இந்த வரைபட படித்திறன் யாரு தரும்? விசைய தரும். சோ என்ன ஆன்சர் எல்லாம் வரையலாது? ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரையலாது, தேர்ட் ஆன்சரும் வரையலாது. ஏன்னா அங்க வலுன்னு தரப்பட்டிக்குது. இப்ப ரெண்டாவது பாருங்க. சோ இப்ப ரெண்டாவது கேட்டிக்குது என்னது? வரைவு நேர அச்சோட அடைக்கிற பரப்பு கேட்டிக்குது. சோ நீங்க இதை ஒரு நேர்கோடா கன்சிடர் பண்ணீங்கன்னு சொன்னா இது ஒரு முக்கோணியத்தை அமைக்குது நேரத்தோட. சோ
ஒரு முக்கோணின் அடைத்த பரப்புன்னு சொல்றது என்னது? அரைத்தர அடித்தர. அடிங்கிறது உண்மை இந்த இடத்துல எந்த அச்சு இருக்குது? அவர நேர அச்சு இன்டு செங்குத்து உயரம்ங்கிறது யாரு? அவரோட உந்தம். சோ உங்களுக்கு தெரியும் திணிவு வேகம் தர நேரம். சோ வேகம் தர நேரம்னு சொல்றது யார தரும்? இடப்பெயர்ச்சியை தரும். சோ எம் இன்டு எஸ் திணிவு தர அதனது இடப்பெயர்ச்சி. சோ என்ன ஆன்சர் உங்களுக்கு வரப்போகுது? அப்ப ஃபோர்த் ஒன் வரப்போகுது. விசை கமா, அதாவது அந்த வரைஃபினுடைய படித்திறன் விசையை தரும். அந்த வரைஃபில அடைத்த பரப்பானது நேர அச்சுடன் அமைக்கும் பரப்பானது திணிவு தர இடப்பெயர்ச்சியை தரும். ஓகேயா? ரைட். சின்ன கேள்விகள். இப்ப நாங்க 13வது கேள்விக்கு போவோம். 13வது கேள்வியை பாருங்க. இந்த இடத்துல ஏபிசி எனும் 3 துணிக்கைகள் சமனான வேகத்துடன், ஓகேயா, சமனான வேகத்தோட எரியப்படுது. 15, 45, 75 கோணங்களில் ஒரு புள்ளியிலிருந்து எரியப்படுகின்றன. சோ 3 திணிவுகள் காணப்படுது. அந்த 3 திணிவுகள் என்ன செய்யலாம்? ஒரே புள்ளியிலிருந்து 15 பாகையுடனும் 45 பாகையுடனும் 75 பாகையுடனும் எரியப்படுதாம். ஓகேயா? ரைட். இதுல உங்களுக்கு சொல்றாங்க அவற்ற கிடைவீச்சுகள் முறையே. இப்படி ஒரு எரிய இயக்கத்துல எரியிற நேரம் கட்டாயம் என்ன வரும்? அதுக்கு ஒரு நிலைக்குத்து உயரம் வரப்போகுது. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு கிடை இடப்பெயர்ச்சி வருமா இல்லையா? வரும். சோ அந்த கிடை இடப்பெயர்ச்சியை தான் இந்த இடத்துல என்ன சொல்லிக்கிறாங்க? எஸ்ன்னு சொல்லி கருதுறாங்க. அது முறையை அடைகிறது வந்து எஸ்ஏ எஸ்பி எஸ்சியாம். அதி உயர் உயரம் முறையே அவங்க அடைகிற அதி உயர் உயரங்கள் கருதப்படுது ஹெச்னு சொல்லி ஒரு குறியீட்டால தரப்படுது. HA HB HC என தரப்படும். இவற்றுக்கு இடையிலான சரியான தொடர்பு. நீங்க MCQ செய்யும் போது இந்த மாதிரி கேள்வி வந்தா அப்ரோச் பண்றதுக்கான லேசியான வேலை என்னன்னு கேட்டா, நிலைக்குத்தாக எரியப்பட்டு கோணம் அதிகரிக்க அதிகரிக்க அவங்க அடைகிற நிலைக்குத்து உயரம் என்ன செய்யும்? அதிகரிச்சுட்டு போகும். அது பிராக்டிகலா நீங்க யோசிச்சாலும் அப்படித்தானே. நிலைக்குத்தா நீங்க மேல் நோக்கி 90 டிகிரில வீசினீங்கன்னு சொன்னாதான் அது என்ன செய்யும்? மேக்சிமம் உயரத்துக்கு போக போகுது. விளங்கிச்சா? சோ இந்த இடத்துல எங்களுக்கு ஈஸியா சொல்லலாம் 75 பாகைக்கு தான் என்ன செய்ய போகுது? மேக்சிமம் உயரம் வரப்போகுது. அதாவது HC தான் ஆக குறைய கூட. அதுக்கு அடுத்தது யார் வரப்போகுது? HB. அதுக்கு அடுத்தது HA. HC தான் அது உயர் உயரம் போக போகுது. ரைட். இது வந்து MCQ செய்யறதுக்காக. அடுத்தது நீங்க இடப்பெயர்ச்சியை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி தந்திருப்பாங்க. ஒரு எரிய இயக்கத்துல மேக்சிமம் இடப்பெயர்ச்சி வாரது எப்ப? அந்த பொருள் 45 பாகை கோணத்துல எரியப்பட்ட நேரம் தான் அந்த பொருளுக்கு என்ன செய்ய போகுது? மேக்சிமம் இடப்பெயர்ச்சி வரப்போகுது. அதை விட எரிய கோணம் கூடினாலோ அதை விட எரியல் கோணம் குறைஞ்சாலோ அது என்ன செய்யாது? மேக்சிமம் இடப்பெயர்ச்சியை தாண்டாது. அதை விட குறைவா தான் என்ன செய்ய போகுது? வரப்போகுது. ரைட். இப்ப எங்களுக்கு ஒரு டவுட் கேட்கலாம். வேறுபட்ட கோணங்கள் தரும்போது அந்த 2 கோணத்தையும் கம்பேர் பண்றது எப்படின்னு சொல்லி, அதாவது உதாரணத்துக்கு இப்ப இந்த கேள்வியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 15 டிகிரி ஒன்று தந்திக்குது, 75 டிகிரி ஒன்று தந்திக்குது. அது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமனாய்க்குமா, கூடைக்குமா, குறைக்குமா, அதை எப்படி ஈஸியா பாக்குறேன்னு சொல்லி தெரியணும். சோ அதுக்காக வேண்டி நான் ஒழுங்கா தியரி பாட்டை விளக்கப்படுத்துறேன். நோட் தியரி, அதுல கல்குலேஷன் ஒரு உதாரணம் எடுத்து விளக்கப்படுத்தி காட்டுறேன். ரைட். இப்ப நீங்க பாருங்க, இந்த இடத்துல 2 பொருட்கள் காணப்படுது. 2 பொருள். ஒரு ஆள் தீட்டா கோணத்தோட எரியப்படுது, அடுத்தவர் 90 மைனஸ் தீட்டாவோட எரியப்படுது. ரைட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் 2 பேருக்கும் சமனான வேகம் சொல்லி கன்சிடர் பண்ணா இவருட நிலைக்குத்து வேகம் என்ன வரப்போகுது? தீட்டா கோணத்தோட எரியப்படுற ஏ பொருள்ட இவர் ஏபின்னு கன்சிடர் பண்ணா V sin தீட்டான்னு சொல்லி வரப்போகுது. அதே மாதிரி பி பொருள்ட நிலைக்குத்து வேகம் என்ன வரப்போகுது? V sin 90 மைனஸ் தீட்டான்னு சொல்லி வரப்போகுது. ஓகேயா? ரைட். இப்ப எங்களுக்கு தெரியும் இடப்பெயர்ச்சின்னு சொல்றது என்னது? கிடை இடப்பெயர்ச்சின்னு பாக்குற நேரம் கிடை வேகம் Vx இன்டு மொத்த பரப்பு நேரம். ஏன் அது மொத்த பரப்பு நேரம்னு சொல்றது யாரு? உண்மையா ஒரு எரிய இயக்கத்துல மொத்த பரப்பு நேரம்னு சொல்றது அந்த பொருள் அதி உயரத்தை அடையிற எடுக்கிற நேரத்தில் 2 மடங்கு தானே. சோ இந்த இடத்துல நீங்க R சமன் என்ன சொல்லலாம்? நீங்க RA, அதாவது A அடையக்கூடிய அதி உயர் இடப்பெயர்ச்சியை பாருங்க, RA. சோ RA சமன் என்ன வரப்போகுது? இந்த இடத்துல ஏட கிடை வேகம். சோ ஏட கிடை வேகம் என்னது? V cos theta into
அவரை பரப்பு நேரம் எப்படி பாக்குறது? உங்களுக்கு தெரியும், பரப்பு நேரம்னு சொல்றது அதி உயரத்தை அடைய எடுக்கிற நேரத்துல 2 மடங்கு. சோ 2 இன்டூ எங்களுக்கு தெரியும் அதி உயரத்தை அடைய எடுக்கிற நேரம் சமன் v சமன் u சக at ல பாத்தீங்கன்னு சொன்னா அதி உயரத்துல 0 ஆயிக்கும். சோ v sin தீட்டாவின் கீழ் g ன்னு சொல்லி வரப்போகுது. v சமன் u சக at பயன்படுத்திங்கன்னு சொன்னா. சோ இப்போ உங்களுக்கு தெரியும் RA சமன் என்ன வரப்போகுது? v வர்க்கம் 2v வர்க்கம் sin தீட்டா இன்டூ cos தீட்டாவின் கீழ் g. ஓகேயா? ரைட். இது A அடையக்கூடிய அதி உயர் இடப்பெயர்ச்சி. அதே மாதிரி இப்ப நீங்க RB பாத்தீங்கன்னு சொன்னா RBக்கு கிடைவேகம் என்ன வரப்போகுது? RBக்கான கிடைவேகம் வரப்போகுது v cos 90 minus theta. So v cos 90 minus theta into அவர அதிக உயரத்தை அடையிற, அதாவது மொத்த பரப்பு நேரம் காண்றதுக்கு 2 தர அவர் அதிக உயரத்தை அடையிற எடுக்கிற நேரம் எவ்வளவு வரும்? v sin 90 minus தீட்டாவின் கீழ் ஜீண்டு வரப்போகுது. ஓகேயா? ரைட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் v cos தீட்டான்னு சொல்றது, இந்த v cos தீட்டான்னு சொல்றது உண்மையா யாருக்கு சமனாயிக்கும்? v cos 90 minus தீட்டான்னு சொல்றது யாருக்கு சமனாக காணப்படும்? v sin தீட்டாக்கு சமனாக காணப்படும். அதே மாதிரி v sin 90 minus தீட்டான்னு சொல்றது v cos தீட்டாக்கு சமனாக காணப்படும். ஆகவே இவங்களோட பெருக்கம் எப்படி வரப்போகுது? இவங்க 2 பேர பெருக்கமும் 2v வர்க்கம் sin தீட்டா இன்டூ cos தீட்டாவின் கீழ் ஜீண்டு வரப்போகுது. நீங்க இந்த தெளிவா இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா விளங்குது. 90 மைனஸ் தீட்டாவோட எரியப்பட்டவருக்கும் தீட்டா கோணத்தோட எரியப்பட்டவருக்கும் ஒரே கிடை இடப்பெயர்ச்சி தான் வருது. விளங்கிச்சா? சோ இது ஏன் நான் இப்படி கல்குலேஷனால கிளியரா விளக்கப்படுத்துறேன்னு சொன்னா, இப்படி ஒரு எம்சிக்யூ உங்களுக்கு வந்தா நீங்க பார்க்கணும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல இந்த 15 டிகிரிய கருதுங்க. சோ உங்களுக்கு தீட்டா சமன் 15ன்னு தரப்பட்டா இதுல 90 மைனஸ் தீட்டாங்கிறது எவ்வளவுக்கு சமன் ஆயிக்கும்? 90 மைனஸ் 15 75 டிகிரியா ஆயிக்கும். சோ நீங்க இதுல இருந்து என்ன சொல்லலாம்? இந்த 15 டிகிரிக்கும் இந்த 75 டிகிரியில வீசப்படுற பொருளுக்கும் ஒரே கிடை இடப்பெயர்ச்சி தான் வரப்போகுது. விளங்கிச்சா? சோ இதால தான் நான் சொன்னேன் மேக்சிமம் கிடை இடப்பெயர்ச்சி 45ல தான் வரும். அதை விட அதிகரிக்கும் போதோ அதை விட குறையும் போதோ இடப்பெயர்ச்சி என்ன செய்யும்? அதை விட குறைவாக தான் வரும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 40 பாகை தீட்டாவாக தரப்படுது வைங்க. இவருக்கு சமனான இடப்பெயர்ச்சி அடைகிற கோணம் என்னன்னு கேட்டா நீங்க எப்படி பார்க்கலாம்? ஈஸியா பார்க்கலாம். என்னது? 90 மைனஸ் தீட்டா. சோ 90 மைனஸ் 40 சமன் 50. சோ 50 பாகை கோணத்துல எரியப்படுறதும் 40 பாகை கோணத்துல எரியப்படும் போதும் வரக்கூடிய கிடை இடப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்? ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவலா ஈக்கும். விளங்கிச்சா? சோ நீங்க இதுல இருந்து உங்களோட ஆன்சருக்கு வரலாம். எங்களுக்கு தெரியும். அப்ப இந்த இடத்துல நாங்க சொல்லலாம் எச்சி நாங்க ஆல்ரெடி கண்டது தான். நிலைக்குத்த நோக்கி நிலைக்குத்து கோணம் அதிகரிக்க நிலைக்குத்த அடைகிற உயரம் அதிகரிக்க போகுது. சோ எங்களுக்கு தெரியும் 75 பாகையில தான் அதிக உயரம் வரப்போகுது. சோ எனிவேஸ் ஹெச்சி பெருசு ஹெச்பியை விட அதுக்கடுத்து ஹெச்சின்னு வரணும். சோ எங்களுக்கு என்ன ஆன்சர் வராது? செகண்ட் ஆன்சர் வரையலாது, ஃபோர்த் ஆன்சர் வரையலாது, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆன்சரும் வரையலாது, தேர்டும் வராது. ஸோ எங்களுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் தந்திக்குது. அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா SA சமன் SCன்னு அவங்க தந்திக்கிறாங்க. அது உயர் இடப்பெயர்ச்சி வாரது யாரில்? 45 பாகையில. விளங்கிச்சா? ஸோ எங்களுக்கு 5th ஆன்சர் வரப்போகுது. MCQ செய்யற நேரம் நீங்க இவ்வளத்தையும் யோசிக்க தேவையில்ல. ஜஸ்ட் நான் உங்களுக்கு அந்த கன்செப்ட் விளங்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க MCQக்கு ஜஸ்ட் நீக்கல் முறையிலேயே செஞ்சுட்டு போகலாம். ரைட். இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். ரைட். 14வது கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா AB. ஸோ உங்களுக்கு ஏபின்னு சொல்லி ஒரு தளம் தரப்பட்டிருக்குது. ஒப்பமான பாதை பிசியாம். ஸோ ஒப்பமான பாதை ஏபி 4 மீட்டர் நீளமான ஒப்பமான பாதை. விளங்கிச்சா? ஸோ ஏபின்னு சொல்றது தான் ஒப்பமான பாதையாம். உராய்வு இல்ல. மியூசமன் 0. பிசி கரடான பாதை. விளங்கிச்சா? இந்த பிசிங்கிறது ஒரு கரடான பாதையாம். அவருக்கான உராய்வு குணகம் 0.2. அவருக்கான உராய்வு குணகம் 0.2. 250 கிராம் திணிவு ஏயில்
ஓய்விலிருந்து இயங்க விடப்படுகிறது. சோ ஏல இருந்து அவரு ஓய்வு ஆரம்ப வேகம் 0 தான் விடுவிக்கப்படுதாம், இயங்க விடப்படுகிறது. பியில் இருந்து 2 மீட்டர் தூரத்தில் உள்ள புள்ளியை கடக்கும் போது திணிவு கொண்டுள்ள இயக்க சக்தி. ரைட், இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல உண்மை என்ன நடக்கும். எங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துல இவருக்கு எந்த வேகமும் இல்ல. சோ அவருடைய இயக்க சக்தி எப்படி இருக்கும்? ஏ புள்ளியில KEA சமன் 0. பட் அவருக்கு மொத்த சக்தி 0வா? இல்ல. காரணம் என்னது? அவர் தரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் ஈக்கிறதால அந்த இடத்துல அவருக்கு என்ன ஈக்கும்? ஒரு அழுத்த சக்தி ஈக்கும். ஏன் அது? சோ அந்த உயரம் எப்படி காண்றது? உங்களுக்கு தெரியும் இதை Hன்னு சொன்னீங்கன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் இது ஒரு செங்கோண முக்கோணி. சோ செங்கோண முக்கோணின்னு தரப்படும் போது இது 30 பாகை, இது 4 மீட்டர், இது H. சோ எங்களுக்கு தெரியும் sin 30 சமன் H-இன் கீழ், அதாவது எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், H-இன் கீழ் 4 மீட்டர். சோ H சமன் 2 மீட்டர்னு சொல்லி உங்களுக்கு வரப்போகுது. சோ எங்களுக்கு அழுத்த சக்தி சொல்லலாம் mgH. சோ உங்களுக்கு தெரியும் திணிவு என்ன தரப்பட்டிருக்குது? 250 கிராம், அதாவது 0.25 கிலோகிராம் தர 10 தர உயரம் என்னது அவர் காணப்படுறது? 2 மீட்டர். விளங்கிச்சா? ரைட், அப்ப என்ன வரப்போகுது உங்களுக்கு? 5 ஜூல்னு சொல்லி வரப்போகுது. ஓகேயா? சோ எங்களுக்கு தெரியும் இவருக்கு ஆரம்பத்துல 5 ஜூல் அழுத்த சக்தி காணப்படுது. அவர் சாய்தளத்தின் வழியே இயங்கும் போது அவருக்கு ஏதாச்சும் சக்தி இழப்பு நடக்குமா? இல்ல. காரணம் என்னது? அது ஒரு ஒப்பமான தளம். சோ ஏபி வழியாக எந்த சக்தியுமே இழக்கப்படாது, உராய்வு இல்லாததால. சோ அவர் பிய அடையும் போது அவருக்கு அழுத்த சக்தி காணப்படுமா? இல்ல. பி தரை மட்டத்துல காணப்படுது. சோ அவருக்கு அழுத்த சக்தி இன்னும் எல்லாம் நீக்காது. பட் அவருக்கு சக்தி இழப்பு எதுவுமே இல்லாததால அவர் அழுத்த சக்தி மொத்தமா யாரா மாற்றப்பட்டிருக்கும்? இயக்க சக்தியா மாற்றப்பட்டிருக்கும். சோ ஏல உள்ள அழுத்த சக்தி யாருக்கு சமனாயிக்கும்? பிய அடையும் போதுள்ள இயக்க சக்திக்கு சமனாக காணப்படும். அது யாருக்கு ஈக்குவல்? 5 ஜூலாக காணப்படும். இப்ப உங்களுக்கு தெரியும் பி புள்ளியிலிருந்து அவர் நகர்ற நேரம் அந்த திணிவை எதிர்த்து யாரு தொழிற்படும்? ஒரு உராய்வு விசை தொழிற்படும். காரணம் என்னது? அது ஒரு உராய்வுடைய ஒரு தளம். சோ உங்களுக்கு இந்த இடத்துல அப்படி நகர்ற நேரம் உராய்வுக்கு எதிராகத்தான் அவர் நகரப்போகுது. சோ உராய்வுக்கு எதிராக என்ன செய்யப்படும்? வேலை செய்யப்படும். அந்த நேரத்துல அவர் சக்தி என்ன செய்யப்படும்? இழக்கப்படும். சோ உங்களுக்கு கேட்டுக்கிற கேள்வி என்னது? சிஏ, அதாவது 2 மீட்டர் தூரம் எக்ஸை கடக்கும் போது உள்ள மொத்த சக்தி தான் கேள்வி. சோ உங்களுக்கு பில இருந்து எக்ஸுக்கு போகும்போது இழக்கப்பட்ட சக்தியை கண்டு அதை பில காணப்படும் போது இந்த சக்தியிலிருந்து கழிச்சா உங்களுக்கு ஆன்சர் வருமா? இல்லையா? வரும். சோ உங்களுக்கு தெரியும் உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலைன்னு சொல்லும் போது F'(x) W சமன் F'(x). சோ Wன்னு சொல்றது யாருக்கு ஈக்குவல் ஆயிக்கும்? மியூ mg into x. சோ மியூன்னு சொல்லும் போது 0.2 தர 0.25 கிலோகிராம் தர 10 தர எங்களுக்கு தெரியும் எக்ஸ்ன்னு சொல்றது 2 மீட்டர். சோ உங்களுக்கு என்ன வரப்போகுது? 1 ஜூல்னு சொல்லி வரப்போகுது. சோ உராய் விசைக்கு எதிராக இழக்கப்பட்ட சக்தி எவ்வளோ? 1 ஜூல். சோ மொத்த ஜூல் 5 ஜூல், இழக்கப்பட்டது 1 ஜூல். சோ எங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளவு வரும்? 5 - 1 சமன் 4 ஜூல் பேலன்ஸ் ஆகும் அவரு எக்ஸ் புள்ளிய அடையும் போது. விளங்கிச்சா? சின்ன கேள்விகள். ரைட், இப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். பாருங்க, 30 பாகை சாயுடைய சாய்தளம் ஒன்றின் கிடையாக 150 √3 நியூட்டன் விசை பிரயோகிக்கும் போது சோ என்ன செய்தாம்? ஒரு பொருள் ஒன்று காணப்படுதாம். அந்த பொருளுக்கு கிடையாக 150 √3 நியூட்டன் விசை பிரயோகிக்கும் போது மேல் நோக்கி இயங்குது. விலையுள் விசையை 0 F-இன் பருமனை காண்க. விளைஞ்சா? சோ என்ன சொல்றாங்க? இப்படி சாய்தளத்தின் வழியே ஒரு பொருள் காணப்படுதாம். உங்களுக்கு தெரியும் சாய்தளத்தின் வழியே ஒரு பொருள் காணப்பட்டா சாதாரணமாவே என்ன செய்யும்? அவருக்கு சாய்தளத்தின் வழியே கீழ் நோக்கி mg sin θன்னு சொல்லி ஒரு விசை காணப்படுமா? இல்லையா? காணப்படும். அது உங்களுக்கு டவுட் இல்லையே? ரைட், அப்ப mg sin θன்னு சொல்லி ஒரு விசை காணப்படுது. அது காணப்படுற அதே நேரம் வெளியில இந்த ஒரு விசை வழங்கப்படுது கிடையாக 150 √3. சோ
இதை வழங்கும் போது அந்த பொருள் மேல் நோக்கி நகருதாம். அப்ப என்ன அர்த்தம்? இந்த 150 நியூட்டன் விசையை வழங்குற நேரம் அவருடைய சாய்தளத்தின் வழியே ஒரு பிரித்த கூறு ஒன்று தொழிற்படுமா இல்லையா? தொழிற்படும். விளைஞ்சா? சோ சாய்தளத்தின் வழியே மேல் நோக்கி தொழிற்படுற இந்த கூறு mg sin θ விட பெருசாகும் போது என்ன செய்யும்? அந்த பொருள் மேல் நோக்கி நகரும். விளைஞ்சா? ரைட். இப்ப எங்களுக்கு தெரியணும், அப்ப சாய்தளத்தின் வழியே மேல் நோக்கி தொழிற்படுற கூறு என்னன்னு தெரியணும். எங்களுக்கு தெரியும் இது 30 பாகை என்று தரப்பட்டா, இது 30 பாகை என்று தரப்பட்டா இது என்ன வரும்? 30 பாகை. ஸோ எனிவேஸ் இதுவும் 30 பாகை தானே. ஸோ எங்களுக்கு தெரியும் அப்ப சாய்தளத்தின் வழியே பிரயோகிக்கப்படுறது 150√3 cos 30. விளைச்சா? ஸோ இதுதான் சாய்தளத்தின் வழியே மேல் நோக்கி தொழிற்படுற விசை. ஸோ இப்ப எங்களுக்கு தெரியும் அந்த தொகுதியில விலையில் விசையை பூச்சியமாக்கணும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் mg sin θவை விட இந்த சாய்தளத்தின் வழியே பிரிச்சு வந்த கூறு நாங்க இந்த இடத்துல பெருமானம் கண்டா 150√3 into √3/2. ஸோ உங்களுக்கு என்ன வரப்போகுது? 150 75 தர 3ன்னு வரப்போகுது 225 நியூட்டன். ஸோ mg sin θ விட 225 நியூட்டன் அதிகமாக காணப்படுது. ஸோ mg sin θவோட ஒரு F விசையை நீங்க கூட்டினீங்கன்னு சொன்னா அதை யாரு சமப்படுத்தும்? இந்த 225 நியூட்டனை சமப்படுத்தும். ஸோ அது அந்த விளைவுல பூச்சியமாக்குறதுக்கு உதவி செய்யும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா F பிளஸ் mg sin θ சமன் 225. ஸோ F சமன் உங்களுக்கு தெரியும் 225 மைனஸ் திணிவு எவ்வளவு தரப்பட்டிக்குது? ஸோ திணிவு உங்களுக்கு தரப்பட்டிக்குது ரைட். இந்த இடத்துல நிறை தரப்பட்டிக்குது 40 நியூட்டன் சொல்லி. ஸோ mgன்னு சொல்றது நிறை 40 sin 30. ஸோ உங்களுக்கு தெரியும் 225 மைனஸ் 40 sin 30ன்னு சொன்னா ஹாஃப். ஸோ 225 மைனஸ் 20 சமன் 205 நியூட்டன் விசை வழங்கப்படணும். எந்த திசையில? கீழ் நோக்கி வழங்கப்படணும். காரணம் என்னது? விளைவில் விசை மேல் நோக்கி இருக்கிறதால. ஓகேயா? ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 205 நியூட்டன். தேர்ட் ஆன்சர் வரப்போகுது. ரைட். இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். ரைட். இப்ப பாருங்க, ஏபி என்பன 2 சர்வசமனான கோளங்கள் ஒப்பமான கிடைமேசையில் இயங்குகின்றது. ஏபி எனும் 2 சர்வசமனான கோளங்கள் ஒப்பமான கிடைமேசையில் இயங்குகிறது. மோதுகையின் பின் A v1 வேகத்துடனும் B v2 வேகத்துடனும் இயங்குகின்றது. v1 பருமனாக அமைவது. உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி நிறைய கேள்விகள் பார்த்திருப்பீங்க. இப்படி மோதுகைகள் நடக்கிற நேரம் அந்த இடத்துல ஒரு பொருள் நீங்க பாருங்க, 2 பொருள்கள் ஒன்னே ஒண்ணு நோக்கி மோதும் போது அந்த பொருட்களுக்கிடையே என்ன செய்யும்? அகவிசை தான் தொழிற்படும். அதாவது அந்த மொத்த தொகுதியை கன்சிடர் பண்ணீங்கன்னு சொன்னா அதுல புறவிசை எதுவும் தொழிற்பட்டிக்காது. ஏ பியோட மோதிர நேரம் ஏ பிக்கு ஒரு விசையை கொடுக்கும், பி ஏக்கு ஒரு விசையை கொடுக்கும். பட் மொத்த தொகுதியையும் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல என்ன செஞ்சிக்காது? எந்த புறவிசையும் தொழிற்பட்டு இருக்காது. சோ தொகுதியில் உள்ள புறவிசைகள் தொழிற்படாத விடத்து அதுல மொத்த உந்தம் என்ன செய்யும்? காப்படையும். சோ இந்த தொகுதியிலையும் புறவிசை எதுவும் தொழிற்படாததால நீங்க உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துல அவர் உந்தம் இந்த திசையில மட்டும்தான் காணப்படுது 2mu சொல்லி, அதாவது ஏ திணிவால வந்தது. பட் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெடிப்பு அதாவது மோதுகைக்கு பின்னர் ஏயும் பியும் என்ன செய்யுது? ஒரு குறிப்பிட்ட கோணங்களோட போகுது. சோ கட்டாயம் அவங்களுக்கு என்ன செய்யப்படுது? நிலை குத்தாகவும் தனித்தனியா உந்தம் வந்துக்குது. பட் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதுல இருந்தது கிடை உந்தம் மட்டும்தான். சோ அவரை இறுதியில அவருக்கு நிலை உந்தங்கள் வரையிடுமா? இயலாது. சோ அவங்க 2 பேரும் என்ன செய்யணும்? கேன்சல் ஆகணும். அதை எப்படி கேன்சல் ஆக்குறது? உங்களுக்கு தெரியும் 2 பேரத்தினும் சமன். சோ நிலை குத்தாக உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் 2m இன்டூ இவர நிலை குத்து வேகம் என்னது? v1 sin 60. பீட நிலை குத்து வேகம் என்னது? v2 sin 30. சோ உங்களுக்கு என்ன சொல்லலாம்? 2m v1 sin 60 சமன் 2m v2 sin 30. 2m 2m கேன்சல் ஆகும். v1 sin 60 சொல்றது என்னது? √3/2
சமன் v2 into sin 30 சொல்றது half. ஸோ உங்களுக்கு சொல்லலாம் √3 v1 சமன் v2. ஓகேயா? ரைட், இது அப்படியே இருக்கட்டும். இப்ப அடுத்த விஷயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு நிலைக்குத்து வேகங்கள் மட்டும் ஆயிக்குது இல்ல, கிடை வேகங்களும் காணப்படுது. சோ ஏட கிடை வேகம் என்னது? v1 cos 60. b கிடை வேகம் என்னது? v2 cos 30. சோ உங்களுக்கு இப்ப தொகுதிக்கு கிடையாக உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம்? தொகுதியில ஆரம்பம் மொத்த கிடை உந்தம் இதே திசையில 2mu சமன் தொகுதியில புதிய மொத்த உந்தத்தை பாத்தீங்கன்னு சொன்னா கிடையாக என்ன வரப்போகுது? 2m v1 cos 60 பிளஸ் 2m v2 cos 30. உங்களுக்கு தெரியும் 2m கேன்சல் ஆகும். ஸோ u சமன் cos 60 சொல்றது என்னது? half. ஸோ v1 by 2 பிளஸ் cos 30 சொல்றது √3/2. ஸோ √3 v2/2. எங்களுக்கு தெரியும் நாங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம் v2 சொல்றது √3 v1க்கு சமன். ஸோ உங்களுக்கு என்ன செய்யலாம்? இந்த இடத்துல v1/2 பிளஸ் v2க்கு பதிலாக நீங்க என்ன செய்யலாம்? √3 v1 போடலுமே இல்லாதா? போடலாம். ஸோ √3 v1 கீழ் 2. ஸோ u சமன் v1 கீழ் 2 பிளஸ் 3 v1/2. நீங்க அதை கூட்டினீங்கன்னு சொன்னா என்ன வரப்போகுது? 2 v1 சொல்லி வரும். ஸோ v1 சமன் u/2. ஓகேயா? ஸோ எத்தனாவது ஆன்சர் அது? எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரப்போகுது. ரைட், உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னா கட்டாயம் இது கமெண்ட் செக்ஷன்ல வந்து கட்டாயம் அதை போடுங்க, நான் அதை கிளியர் பண்றேன். ரைட், இந்த கேள்விகளுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரைட், அடுத்த கேள்வியை பார்ப்போம். 17வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை? விசை திருப்பம் காவிக்கணியம். விசை திருப்பம் காவிக்கணியம். ரைட், உங்களுக்கு தெரியும் விசை திருப்பம்னு சொல்றது என்னது? ஒரு சுழற்சி இயக்கத்துல ஒரு விசையை கொடுக்கும் போது அது என்ன செய்யும்? ஒரு திருப்பத்தை உருவாக்குமா இல்லையா? அதுதான் விசை திருப்பம்னு சொல்லுது. விசை தர விசைக்கான தூரம். சோ உங்களுக்கு விசைக்கான செங்குத்து தூரம். சோ விசை திருப்பம்னு சொல்றது ஒரு காவிக்கணியம். அது கட்டாயம் திசை மீக்குது, பருமனை மீக்குது. சோ அது ஒரு காவிக்கணியம். அது பேசிக் ஏ சரியான கூற்று. பிய பாருங்க. சோ நீங்க எம்சிக்கு செய்யற நேரம் என்ன செய்யணும்னு கேட்டா, இப்ப ஏங்கிறது சரித்தானே. சோ ஏ இல்லாத ஆப்ஷன் எல்லாத்தையுமே விட்டுறது. சோ பி மட்டும் சரி வராது, சி மட்டும் சரி வராது. சோ மற்ற ஆப்ஷன்ஸ் வரலாம். இப்ப பிய பாருங்க. விசை திருப்பம் இணை உருவாக்கும் எனில் 2 விசை சமமாகவும் எதிர் திசையிலும் இயங்க வேண்டும். விசை திருப்பம் இணை உருவாக்கும் எனில் 2 விசை சமமாகவும் எதிர் திசையிலும் இயங்க வேண்டும். அது ஓகே தானே? உங்களுக்கு தெரியும் விசை இணைன்னு சொல்றது என்னது? 2 சமனான விசைகள் ஒரு குறிப்பிட்ட தூரத்துல தொழிற்படும் போது அது என்ன செய்யும்? ஒரு ஆர்டிபிஷியலான சுழற்சி புள்ளியை உருவாக்கி அது என்ன செய்யும்? சுழற்சி அடையும். இப்படி விளங்கிச்சா? அதுல சுழலிடம் இல்லண்டா கூட 2 திசைகள் ஒரு குறிப்பிட்ட தூரத்துல ஒரே ஒண்ணுக்கொன்னு எதிராக வழங்கப்படும் போது, சமனான விசைகள் சமாந்திர விசைகளால் வழங்கப்படும் போது என்ன செய்யும்? அந்த இடத்துல ஒரு இணை உருவாகும். அப்ப அதுவும் சரி. விசை இணை சமன் F×D. ரைட், இப்ப பாருங்க சி கூற்று. இந்த சி கூற்று கொஞ்சம் சிக்கலானது. சிய பாருங்க. மூடிய அறையில் நீட்டிய கையின் உடலிற்கு அண்மையில் கொண்டு வர வேலை செய்யப்படுதல் வேண்டும். ரைட், இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மனுஷன் கையை நீட்டி வச்சுக்கிட்டீங்கன்னு நீங்க இது ஒரு மனுஷன் வைங்களா? சரியா? இது ஒரு மனுஷன் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அவரோட கையை மட்டும் கருதுனீங்கன்னு சொன்னா அவரை புவியீர்ப்பு மையம் இந்த இடத்துல வைக்கும். ஓகேயா? ஓகே, அவரை புவியீர்ப்பு மையம் இந்த இடத்துல வைக்கும். இப்ப அதே மனுஷன் அவரோட கைய அவரோட சைட்டுக்கு கொண்டுட்டாரு. இப்படி அவரை கைய வச்சுக்கிறாரு. ஓகேயா? சோ இந்த நிலையில அவரை கையிட மையம் எங்க இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். ஓகேயா? உண்மையா? இதை விட கொஞ்சம் பணியாய்க்கும். அப்படியோ? ரைட், இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்லலாம்? அவரோட கைய மட்டும் கன்சிடர் பண்ணும்போது அவரோட புவியீர்ப்பு மையம் ஒரு குறிப்பிட்ட தூரம் நகர்ந்திருக்கிறா இல்லையா?
நகர்ந்திருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு குறித்த பொருளோட புவியீர்ப்பு மையம் அதுல விசையொன்று பிரயோகிக்கப்படாம நகரேலுமா? புற விசையொன்று பிரயோகிக்கப்படாம நகர இயலாது ஒரு குறிப்பிட்ட திணிவுல. சோ இந்த இடத்துல அவருடைய கையிட புவியீர்ப்பு மையம் நகர்ந்து இருக்குதுன்னு சொன்னா கட்டாயம் என்ன செஞ்சப்பட்டிருக்கும்? அந்த இடத்துல வேலை செய்யப்பட்டிருக்கும். அந்த வேலை எவ்வாறு செய்யப்பட்டிருக்கும்? மசில் கன்ட்ராக்ஷனால நடந்திருக்கும். அது உங்களுக்கு தெரியும் தானே, நீங்க வேலை செய்ய போறீங்க, விளைஞ்சா. சோ சரியா இந்த உண்மையா இந்த கேள்வியில நிறைய இந்த ஸ்டேட்மெண்ட்ல நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஏண்டா கையை உண்மையா எப்படி எடுக்கிறாங்க, கையை எப்படி சைட்டால கிட்ட கொண்டு வராங்கன்னு சொன்னா, இல்லாட்டி மடிச்சு கிட்ட கொண்டு வராங்கடா. சோ அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கிறதால பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான் இப்படி யோசிக்கிறது. விளைஞ்சா நீங்க கையை நீட்டிக்கும் போது புவியீர்ப்பு மையம் அதுல சென்டர் பாயிண்ட்ல இருந்து நீங்க கையை மடிச்சு கிட்ட கொண்டு வர நேரம் அதுல சைட்டுக்கு வருது. சோ கட்டாயம் என்ன செஞ்சுக்குது? புவியீர்ப்பு மையம் நகர்ந்திக்குது. ஸோ அதில் ஒரு வேலை செய்யப்பட்டிருக்கும். சரியா? உண்மையா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இத இப்படி கேள்விகள் உங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் குறைய, இந்த மாதிரி கன்ஃபியூஷனான ஸ்டேட்மெண்ட் போட்டு கேட்கறதுக்கான சான்சஸ் குறைய. என்று சொன்னா சில பேர் யோசிக்கலாம், நீங்க கையை கீழே கொண்டு வர நேரம் புவியீர்ப்பு விசையால வேலை செய்யப்பட்டிருந்தா அவங்க தார வசனம் சரியான்னு சொல்லி, அதாவது வேலை செய்யப்படுதல் வேண்டும் சொல்லப்படுறது சரியான்னு சொல்லி, புவியீர்ப்பு தானே வேலை செய்யும்னு சொல்லி. சோ அதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. விளைஞ்சா சோ அதை மிச்சம் யோசிக்க வேணாம். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வரதுக்கான சான்ஸ் குறைய உங்களுக்கு ஃபைனல்ல. ரைட், இப்ப 18வது கேள்விக்கு போவோம். நிலைக்குத்துடன் 45 பாகை சாய்வாக படத்தில் காட்டப்பட்டவாறு மாறா வேகம் வியுடன் செல்லும் நீர்மூழ்கி கடற்படுக்கையை மோத எடுக்கும் நேரமானது. சோ உங்களுக்கு ஒரு படம் ஒன்று தரப்பட்டிருக்குது. இது உண்மையா 30 பாகை, கொஞ்சம் கிளியரில் அமைக்குது. இது உண்மையா 30 பாகை. ஓகே ரைட். இது என்ன செய்யப்படுதாம்? இப்படி ஒரு கடற்படுக்கை ஒன்று உங்களுக்கு தரப்படுது. இதுல ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஒன்று தரப்படுது. இது உங்களுக்கு தெரியும். இப்படி அவர் நோக்கி இந்த திசையில அவர் வரும்போது என்ன செய்யும்? ஒரு குறிப்பிட்ட நிலையில அவரோட கடற்படுக்கையோட மோதுமா இல்லையா? மோதும். உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இவரு எச்னு சொல்லி தரப்பட்டிக்குது. இந்த கோணம் தரப்பட்டிக்குது உங்களுக்கு 45 பாகைன்னு சொல்லி தரப்பட்டிக்குது. உங்களுக்கு தெரியும் இத ஒரு முக்கோணியா, இதுக்கு சமாந்தரமாக ஒரு அது மோதின புள்ளியில இருந்து அதுக்கு சமாந்தரமாக ஒரு கோட்டை நீட்டுறீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல 45 பாகை அமைக்கக்கூடிய கோட்டையும் நீட்டுறீங்க. இது ஒரு முக்கோணத்தை அமைக்குமா இல்லையா? செங்கோண முக்கோணிய அமைக்கும். சோ இது ஒரு செங்கோண முக்கோணி அமைச்சா இது 45 பாகை. ஓகேயா? சோ இது ஒரு 45 பாகை. உங்களுக்கு தெரியும் இது 30 பாகை. சோ இது 30ன்னு சொன்னா இந்த பகுதியும் 30 இல்லையா? இந்த பகுதியும் 30. சோ இந்த பகுதி 30ன்னு சொன்னா எங்களுக்கு தேவையான இந்த பகுதி எப்படி இருக்கும்? 15 பாகையா இருக்கும். காரணம் என்னது? அது மொத்தம் செங்கோண முக்கோணி. ஆல்ரெடி இது 45 வந்துட்டு இது 30 வந்துட்டு. சோ பேலன்ஸ் இருக்கிறது 15 பாகை. சோ இப்ப அந்த 15 பாகை முக்கோணிய பேஸ் பண்ணி இந்த முக்கோணிய கன்சிடர் பண்ணீங்கன்னு சொன்னா, இந்த முக்கோணிய கன்சிடர் பண்ணீங்கன்னு சொன்னா விளங்கிச்சா? இது H, இது 45 பாகை, இது 15 பாகை. சோ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல அவரு நகரல் வேகம் v வேகத்தோட வருதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. சோ இப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம்? இந்த தூரத்தை உங்களுக்கு கண்டுபிடிக்க ஏழுமா இருந்தா எங்களுக்கு தெரியும் வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். சோ அடையெடுக்கும் நேரம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் வேகம். சோ இந்த எக்ஸ நீங்க கண்டுபிடிச்சா அதை வேகத்தால பிரிச்சா உங்களுக்கு என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? கடற்படுக்கைய அடிக்க எடுக்கிற நேரத்தை கண்டுபிடிக்க மேலதான் கண்டுபிடிக்கலாம். சோ உங்களுக்கு தெரியும் இது ஒரு செங்கோண முக்கோணி. சோ செங்கோண முக்கோணில எங்களுக்கு தெரியும் சைன் 15 எடுத்தீங்கன்னு சொன்னா, சைன் 15 எடுத்தீங்கன்னு சொன்னா எதிர்பக்கம் எச்சின் கீழ் செம்பக்கம் எக்ஸ். சோ உங்களுக்கு என்ன சொல்லலாம்? எக்ஸ் சமன் எச்சின் கீழ் சைன், எக்ஸ் சமன் எச்சின் கீழ் சைன் 15. சோ இதுல இருந்து நேரம் சமன் உங்களுக்கு சொல்லலாம் என்னது? எச்சின் கீழ் வி சைன் 15. ஓகேயா? அது ரைட். அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது? செகண்ட் ஆன்சர் வரப்போகுது. எச்சின் கீழ் வி
sin 15. ரைட். இப்ப 19வது கேள்வி. படத்தில் காட்டியவாறு நட் ஆணி ஒன்றை இறுக்குவதற்கு சாவி பயன்படுத்தப்படுகின்றது. இதற்கு பிரயோகிக்கப்படும் திருப்பமாக அமைவது. உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு விசை வழங்கப்படுது 20 நியூட்டன் சொல்லி. எங்களுக்கு தெரியும் திருப்பம் சொல்றது யாரு? விசை தர விசைக்கான செங்குத்து தூரம். விசைக்கான செங்குத்து தூரம். உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல விசை 20 நியூட்டன். பட் அந்த விசை செங்குத்தாக வழங்கப்படுதா? இல்ல, ஒரு குறிப்பிட்ட கோணத்தோட வழங்கப்படுது. சோ நீங்க இதை பிரதியிட இயலுமா? இயலாது. சோ நேரடியா 24 சென்டிமீட்டர் பிரதியிட இயலுமா? இயலாது. அவருக்கான செங்குத்து தூரத்தை பிரதியிடணும். சோ அவருக்கான செங்குத்து தூரம் என்ன வரும்? உங்களுக்கு தெரியும் sin cos 30 சமன் cos 30 சொல்லும்போது அது அயல் பக்கம் யாரு? x. சோ x இன் கீழ் அதுல செம்பக்கம் 24 சென்டிமீட்டர். சோ உங்களுக்கு x சமன் என்ன சொல்லலாம்? 24 cos 30 சொல்றது √3/2. சோ 12 √3 சொல்லலாம். சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரைட், எங்களுக்கு 12 √3 நிப்பாட்ட இயலுமா? இயலாது. காரணம் என்னது? எங்களுக்கு தெரியும் இவங்க 24 சென்டிமீட்டர்னு தந்திக்குது. பட் அவங்க ஆன்சர் எல்லாம் என்ன தரப்பட்டிக்குது? நியூட்டன் மீட்டர்னு தரப்பட்டிக்குது. சோ நீங்க பிரதியிடுற நேரமே நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் அவரை மீட்டருக்கு மாற்றுறது பெட்டர். சோ sin 30 cos 30 சமன் அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம் எத்தனை சென்டிமீட்டர்? 0.24 மீட்டர். ஓகேயா? சோ x சமன் வரப்போகுது 0.24 இன்டு √3/2. சோ 0.12 தர √3. சோ எக்ஸுக்கு பதிலாக நீங்க அதை பிரதிட்டீங்கன்னு சொன்னா 0.12 √3. சோ என்ன வரப்போகுது? அன்னளவாக 4.2 நியூட்டன் மீட்டர் ஆன்சரா வரும். சோ செகண்ட் ஆன்சர். விளைஞ்சா? ரைட். இப்ப லாஸ்ட் கேள்வி. எனக்கு இந்த பேப்பர்லயே ரொம்பவே விருப்பமான ஒரு கேள்வி. ஏன்னு சொன்னா இந்த கேள்வி உங்களோட ஃபைனல்ல வரத்துக்கும் ஏத்த ஒரு கேள்வி உண்டு. ஏன்னா நிறைய பேர் இதுல மிஸ்டேக் பண்றதுக்கான சான்சஸ் கூட. இப்ப நீங்க பாருங்க, ஒவ்வொன்றும் 10 சென்டிமீட்டர் உயரமும் 0.5 கிலோகிராம் திணிவையும் உடைய 15 செங்கற்களை படத்தில் காட்டியவாறு கட்டுவதற்கு தேவையான மிக குறைந்த வேலையை காண்க. ஸோ அதுக்கு முன்னுக்கு பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ்ல ஒரு கேள்வியை நீங்க லேசியா அப்ரோச் பண்றதுக்கு முதலாவது நடக்கிற விஷயத்த நீங்க அனிமேஷனா யோசிச்சு பாருங்க, ரியல் லைஃபா யோசிச்சு பாருங்க. இப்ப ஒருத்தர் ஒரு சுவரை கட்டணும்னு சொன்னா அதுக்கு கல்லை வச்சு தானே கட்ட போறாரு. அந்த சுவரை கட்டுறதுக்கு முன்னுக்க தரையில தானே இங்க போகுது. சோ ஒரே மட்டத்துல அந்த கற்கள் ஈக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. இப்படி அந்த ஒரே மட்டத்துல அந்த கற்கள் ஈக்குது. பிறகுதான் என்ன செய்யறாங்க? அந்த கற்களை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு கட்டுறாங்க. சோ இப்ப எனக்கு சொல்லுங்க, அந்த கற்களோட புவியீர்ப்பு மையத்துல ஒவ்வொரு கல்லுக்கும் புவியீர்ப்பு மையம் நீக்கும் தானே. சோ ஒவ்வொரு கல்லையும் எடுத்து மேல மேல வைக்கும் போது அந்த புவியீர்ப்பு மையத்துல மாற்றம் வருமா இல்லையா? மாற்றம் வரும். சோ அந்த இடத்துல நீங்க புவியீர்ப்புக்கு எதிராக ஒரு வேலை செய்யறீங்க இல்லையா? வேலை ஒன்று செய்றீங்க. சோ அது நகர்த்துறதுக்கு உங்களுக்கு வேலை ஒன்று செய்யப்படணும். ரைட். இப்ப எனக்கு சொல்லுங்க, எல்லா கல்லுக்கும் ஒரே வேலை வருமா? இல்ல. காரணம் என்னது? உங்களுக்கு இந்த படத்தை பார்த்தாலே விளங்குது, ஆரம்பத்துல எல்லாமே இருந்தது தரை மட்டத்துல. பட் இப்ப ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு நிலைக்கு துயரத்துக்கு போகுது. போக போக அதுக்கு ஒவ்வொன்றுக்கு மேல அடுக்கிற கற்கள்ட புவியீர்ப்பு மையம் என்ன செய்ய போகுது? இன்னும் தரமட்டத்துல இருந்து உயர்ந்துகிட்டு போகுது. சோ அடுத்தடுத்த கல்லுக்கு தேவைப்படுற சக்தி எப்படி இருக்கும்? உயர்வாக காணப்படும். அதாவது அவங்களோட அழுத்த சக்தி உண்மையா நீங்க செய்யப்படுற வேலையாக்கள் அழுத்த சக்தியா தானே சேமிக்கப்படுது. சோ அழுத்த சக்தியை நேரடியா கண்டாலும் ஓகே. சோ போக போக அழுத்த சக்தி அதிகரிக்கிறதால செய்யப்படுற வேலை ஒவ்வொரு செங்க கற்களுக்கும் போக போக என்ன செய்யும்? அதிகரிக்கும். ரைட். இப்ப இதோட முடியறல. நிறைய பேர் இதை பேஸ் பண்ணி கால்குலேஷன் செஞ்சும் பிழை எடுப்பாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டா, உங்களுக்கு தெரியும் முதலாவது கல்லை நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த கல்லுக்கு புவியீர்ப்பு மையத்துல மாற்றம் ஏற்படுமா? இல்ல. சோ ஏன் அது?
அந்த முதலாவது கல் அதே தரை மட்டத்துல தான் காணப்படுது. ஸோ அவருக்கு புவியீர்ப்பு மையத்துல என்ன செய்யாது, எந்த மாற்றமும் ஏற்படாது. ஸோ அதுக்கு பிறகு வர ஒவ்வொரு கல்லுக்கும் உங்களுக்கு தெரியும், இது அந்த கல்லுண்டு ஒரு பெரிய படம் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் மொத்த தூரம் 10 சென்டிமீட்டர் உயரம் தரப்பட்டிருக்குது. இது அதுக்கு மேல வர அடுத்த கல்லாக கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இந்த கல்லிட புவியீர்ப்பு மையத்துக்கும் இந்த கல்லிட புவியீர்ப்பு மையத்துக்கும் இடையில எவ்வளவு தூரம் வரும், 10 சென்டிமீட்டர் வரப்போகுது. ஓகே தானே? ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது கல் அதுல ஆரம்ப இடத்துல இருந்து 10 சென்டிமீட்டர் பெய்திக்கும். அதுக்கடுத்த மூணாவது கல் 20 சென்டிமீட்டர் பெய்திக்கும். நாலாவது கல் 30 சென்டிமீட்டர் பெய்திக்கும். ஸோ எங்களுக்கு தெரியும் மொத்தம் 15 கற்கள்ல மொத்தம் 15 கற்கள் இருக்குது. பட் அதுல முதலாவது கல்லுக்கு என்ன வராது, எந்த வேலையும் செய்யப்படாது. காரணம் என்னது, அவரும் தரை மட்டத்தில் இருக்கிறதால. ஸோ பேலன்ஸ் 14 கல்லுக்கும் தான் எங்களுக்கு என்ன தேவை, சக்தி தேவையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் அதுல இந்த கல்லுக்கு 10 சென்டிமீட்டர் சொன்னா லாஸ்ட் 14வது கல்லுக்கு எத்தனை சென்டிமீட்டர் கூடிக்கும், 140 சென்டிமீட்டர் தரை மட்டத்திலிருந்து கூடிக்கும். ஸோ எங்களுக்கு தெரியும் இது 10 சென்டிமீட்டர், இது 140 சென்டிமீட்டர். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், கல்ல ஒரு தரையிலேருந்து தூக்கி வைக்கும் போது அதுல செய்யப்படுற வேலைன்னு சொல்றது யாரு, அவர சேமிக்கப்படுற அழுத்த சக்தி. ஸோ இந்த எல்லா 14 செங்க கற்கள்டையும் ஏன் ஃபர்ஸ்ட் ஒன்க்கு வந்து எந்த வேலையும் மிக்காது. ஸோ அடுத்த 14 செங்க கற்கள்டையும் மொத்த அழுத்த சக்தியை பார்த்தீங்கன்னு சொன்னா அது யாருக்கு ஈக்குவல் ஆயிக்கும், அந்த தொகுதியில செய்யப்பட்ட வேலைக்கு ஈக்குவல் ஆயிக்கும் இல்லையா, ஈக்கும். சோ செய்யப்பட்ட வேலை சமன் எம்ஜி எல்லாருக்கும் பொதுவானது. நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு கல்லையும் வந்த மொத்த உயர மாற்றத்தை கூட்டணும். சோ எம்ஜி எங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல நான் ஓஎல் மேக்ஸை கொஞ்சம் யூஸ் பண்றேன். உங்களுக்கு தெரியும் இது ஒரு கூட்டல் விருத்தியா இல்லையா, 10 20 30 அப்படியே கண்டினியூ ஆகி 140 தான் லாஸ்ட் ஆளா காணப்படுது. உங்களுக்கு தெரியும் நீங்க கூட்டல் விருத்தி படுத்திப்பீங்க. சோ கூட்டல் விருத்தியை பொறுத்த வரைக்கும் கூட்டல் விருத்தில உங்களுக்கு தெரியும் ஆரம்ப கணியத்துக்கு நாங்க என்ன சொல்றது, ஏன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இறுதி கணியத்துக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க, எல்ன்னு சொல்லுவீங்க. சோ கூட்டல் விருத்தியை பொறுத்த வரைக்கும் மொத்த கூட்டுத்தொகை காண்றதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குதா இல்லையா, எஸ்என் சமன் n/2 a + l. சோ எங்களுக்கு மொத்தம் 14 கல்லுக்கு தான் கூட்டுத்தொகை பார்க்க போறீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கல்லுக்கு எந்த வேலையும் இல்ல. சோ 14 கீழ் 2 ஆரம்பது சென்டிமீட்டர் 10 இறுதி 140 இதெல்லாமே சென்டிமீட்டர்ல போகுது. சோ 7 தர 150 சென்டிமீட்டர். உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல சென்டிமீட்டர் நான் மீட்டரை மாத்துறதுக்கு என்ன செய்யறேன், 100ஆல பிரிக்கிறீங்க. சோ பிரிச்சா என்ன வரும், உங்களுக்கு 7 தர 1.5 மீட்டர் வரப்போகுது. சோ இந்த இடத்துல நான் அதை கொண்டு பிரதியிட்டேன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் மொத்த வேலை சமன் அவங்களோட திணிவு என்னது, 0.5 கிலோகிராம் இன்டு புவிப்பார்முடுகள் 10 தர அடைந்த மொத்த உயரம் என்னது, 7 தர 1.5. சோ என்ன வரப்போகுது, 5 தர 7 தர 1.5. உங்களுக்கு என்ன வரப்போகுது, அப்ப 52.5 ஜூல்னு சொல்லி வரப்போகுது. எத்தனாவது ஆன்சர், 5வது ஆன்சர் தான் உங்களுக்கு வரப்போகுது. விளைஞ்சா இந்த மாதிரி கேள்வியால் கட்டாயம் ஃபைனல்ல வரதுக்கான சான்ஸ் இருக்கிற. ஏன்டா இந்த இடத்துல பிழை போறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கிற. விளைஞ்சா முதலாவது இந்த மாதிரி ஐடியா எடுக்கிறது கொஞ்சம் டஃப் ஆகிக்கும். ரெண்டாவது இந்த ஃபர்ஸ்ட் கல்ல நிறைய பேர் வந்து கன்சிடர் பண்ணி அவருக்கும் புவியீர்ப்பு மையம் மாற்றம் அடையுதுன்னு சொல்லி எடுப்பீங்க. விளைஞ்சா அந்த 2 விஷயத்தையும் கட்டாயம் நினைவுல வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எங்களோட செகண்ட் 10 கொஸ்டின்ஸும் முடிஞ்சிட்டு நாங்கள் அடுத்த வீடியோவில் எங்களோட லாஸ்ட் 5 கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணி இந்த வீடியோவை வந்து இந்த பேப்பர் சீரீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். இன்னும் நிறைய பேப்பர்ஸை வந்து எங்களோட குரூப்பில் வந்து அதாவது எங்களோட யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.